சீரியஸாக தான் நிறைய விவாதங்களை செய்து கொண்டிருந்தீர்கள். மிக்க மகிழ்ச்சி. நிறைய கேள்விகள் இருக்கிறது, அருமையான கேள்விகள். இது ஒரு பயிலரங்கம் என்பதை விட இது ஒரு அன்பு உரையாடலை புதுப்பிக்கும் ஒரு இடம். அன்பு உரையாடலை மீண்டும் மீள் உருவாக்கம் செய்யும் ஒரு இடமாகவும் நாங்கள் கருதுகிறோம். தொல்காப்பியம் எபிஸ்டமாலஜியை பேசுகிறது. என்ன கூறுகிறது என்றால், அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அறிதல், அறிவீட்டல். இதில் தமிழ் இலக்கியம் தொல்காப்பிய காலகட்டத்தில் கூறுவது இரண்டு தான்: வாதம், தருக்கம். தருக்கம் என்பது ஒருவருடைய கருத்தியலை அவர் அறிவுபூர்வமாக தன்னுடைய வாதத்தை முன்வைத்து விளக்கி அதை ஜஸ்டிஃபை செய்வது தருக்கம். வாதம் என்பது டயலாகிக்கல். இரு நபர்கள் குறைந்தபட்சம் இருந்தால்தான் வாதம் செய்ய முடியும். ஒருவர் வாதித்து கொண்டிருக்க முடியாது, அது மோனலாஜிக்கல். அப்போ வாதமும் தருக்கத்தையும் அடிப்படையாக கொண்டு ஒரு அறிகின்ற முறையை பயன்படுத்திய ஒரு தமிழ் சமூகம். அடிப்படையிலேயே தமிழ் சமூகம் அன்பையும் உரையாடலையும் கொண்டது. அந்த அன்பு உரையாடலை நடத்தும் பொழுது அறிதலில், குறிப்பாக உண்மையை அறிவதில், அறிவை அறிதலில் அதை நாம் பயன்படுத்தும் பொழுது அதில் ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. தொல்காப்பியர் கூறுகிறார், அவையில் பங்கு பெறுவதற்கே தகுதி வேண்டும் என்று கூறுகிறார். அந்த காலத்திலே நிறைய அவைகள், சான்றோர் அவை, ஊரவை, மன்றங்கள், நவிலவை, இது போன்று பல பெயர்களில் பல காரணங்களுக்காக அவைகள் சங்க காலத்திலே, பண்டைய தமிழ் காலத்திலே இருந்தது. அப்பொழுது சாதிகள் இல்லை. மனிதர்கள் வெவ்வேறு தொழில்களை கொண்டிருந்தார்கள். பல்வேறு பகுதிகளில் அந்த பகுதிகளுக்கேற்ற ஒரு திணை வாழ்வியலை கொண்டிருந்தார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, நெய்தல். சாதிகள் இல்லை. ஆக இத்தகைய ஒரு திணை வகை வாழ்வியல் அவர்கள் அன்பும் உரையாடலையும் கொண்ட ஒரு வாழ்வியல் முறையில் இருந்ததனால் அவர்கள் அறிவு படைத்தார்கள். 2000 சொச்சம் சங்க பாற்கள், 400 சொச்சம் சங்க புலவர்கள். இவர்கள் தூண்டில் போட்டவர்கள். பறையர், பாணர், துடியர், கடம்பர், விரலியர், பெண்கள் விரலியர், ஏன் அரசர் கூட அறிவு படைத்திருக்கிறார் புலவராக. இதை நான் பெருமைக்காக கூறவில்லை. தூண்டில் போட்டுக்கொண்டிருந்து தூண்டிலை மீனை பிடித்து கொண்டே பாட்டு எழுதியவர், பாட்டு பாடி. தூண்டிலார்னு அவருடைய பேர்லாம் இருக்குது. அதுமாதிரி 2-3 பேர் தூண்டிலார்னு இருக்குது, கொற்றனார்னு இருக்குது. இது போன்று நிறைய புலவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அறிவு, அறிவியல், உளவியல் அனைத்தும் பேசப்பட்டது. அந்த காலகட்டத்திற்கு ஏற்ற அறிதல் எது முடிந்ததோ பேசினார்கள். அதில் வேறு மனித உலகத்திற்கு, இயல் உலகத்திற்கு அப்பாற்பட்ட எதையும் அவர்கள் பேசவில்லை. கடவுள் இருந்தது, இது வந்தார், பறந்து வந்தது, பூதம் வந்தது, எந்த கதைகளும் அப்பொழுது கிடையாது. வாழ்வியலை பேசினார்கள். வாழ்வியலுடன் ஒன்றாக இணைந்து அவர்கள் அறிந்த அறிவியலையும் மனிதத்தையும் பேசினார்கள். அதுதான் சங்க இலக்கியம். அது தவறு கூட இருக்கலாம், ஆனால் அவர்கள் பேசியது இதுதான். எது அவர்களை உண்மையை பேச வைத்தது என்றால் அன்பும் உரையாடலும். மீனை பிடிச்சிட்டு நிற்கிறான், இவன் ஒரு கவிஞரானு யாரும் கேட்கல. கொற்றனாருன்னே ஒரு 10-15 கவிஞர்கள் புலவர்கள் வந்து
தொல்காப்பியத்து பீரியடில் இருந்திருக்காங்க, புறநானூற்று பீரியடில். கொற்றனார்னு இருக்கும், அவங்க பேர் ஜவஹர் நேசன் கொத்தனார்னு இருக்கும், அப்படி தான் இருக்கும். பொற்கொல்லர் அவருடைய பேரும் இருக்கும், பொன் வணிகனார் அப்படின்னு இருக்கும். இது மாதிரி நிறைய. அப்போது அங்கே விஸ்வகர்மா தொழிலுக்கும் அறிவு படைத்தலுக்கும் எந்த பாகுபாடும் இல்லை. எதனால் நடந்தது? அது அன்பும் உரையாடலும் இருந்தது. இப்போ அதே அன்பும் உரையாடலும் இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பு இருந்தால் இருந்திருக்கும். இப்போ நாம் ஏஐயை நம்ம தான் கண்டுபிடிச்சிருப்போம். டீப் சீக்கு பதிலாக இன்னும் ஒரு இன்ட் சீக்கு இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா சீக்குன்னு என்ன நம்ம பண்ணியிருப்போம். இங்கே இல்லை. அப்போ நம்ம ஏற்கனவே இருந்திருக்கிறோமே, அதிலிருந்து என்ன கற்றுக்கிட்டோங்கிறது தான் நம்ம அதை பாடமாக எடுத்துக்கணும். பெருமை பேசுறதுக்காக நான் சொல்லலை. அப்படி என்றால் இப்போ தம்பி அவங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, ப்ராக்டிக்கலான கேள்வி, யதார்த்தமான கேள்வி, உண்மையும் கூட. ஒரு சாதிக்குள்ளேயே ஒருங்கிணைத்து இவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி இதை நாம் செய்ய முடியலையே, இதிலேயே பிரிஞ்சு நிற்கிறோமே. அப்போது எதிர்மறையாக இருக்கக்கூடிய சாதிகள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாலே ஐயோ இவனா அப்படி என்று பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பில் இவங்களெல்லாம் சேர்த்து ஒன்று செய்யணும்னு சொல்கிறீங்களேங்கிறது அவங்க கேள்வி. ப்ராக்டிக்கலாக அது ரைட்டு தான். அவங்க கேட்குறது அது யதார்த்தமான கேள்வி, அதில் உண்மையும் இருக்கிறது. ஆனால் அறிவியல் பூர்வமாக அறிவுபூர்வமாக அறிதல் மனித வாழ்க்கை, ஹியூமன் டிக்னிட்டி. அந்த ஹியூமன் டிக்னிட்டி மனித கண்ணியம் தமிழில் சொல்கிறோம். அதுதான் பேசிக். உலகத்தில் ஒரு ஏர்லியஸ்ட் ரொம்ப பழமையான ஒரு வார்த்தைன்னா அது மனித கண்ணியம் தான், ஹியூமன் டிக்னிட்டி தான். அப்போ அந்த ஹியூமன் டிக்னிட்டியே தொலைச்சிட்டு ஒருத்தன் எப்படி இதில் இவன் டாக்டராக இருக்க முடியும், இன்ஜினியராக இருக்க முடியும், விசியாக இருக்க முடியும், ப்ரொஃபஸராக இருக்க முடியும்? அதுதான் அவங்க கேட்குற கேள்வி. அப்போ இதில் இவங்களெல்லாம் சேர்த்து நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் இதில் பாலோ ஃப்ரையரு ஒரு 2 நிமிஷத்தில் அந்த பதிலை சொல்லிடுறேன். பாலோ ஃப்ரையரு பிரேசிலில் பிறப்பால் யாரும் இவங்க வேறு ஜாதி இவங்க ஜாதின்னு அங்கே அந்த நாட்டில் இல்லை. அங்கே என்ன இருந்ததுன்னா ஆண்டான் அடிமை இருந்தது, அங்கே ஃபியூடலிசம் இருந்தது, அங்கு பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் ஒடுக்குமுறைகள் இருந்தது. இவ்வளவுதான் அங்கே இருந்தது. ஆனால் பிறப்பால் இவன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் அங்கே இல்லை. அப்படி இல்லாத இருந்ததனால் சுலபமாக அவர் நீ சிந்தனை உன் பிரச்சனை சார்ந்து சிந்தனை வயப்பட்டு விட்டால் நீ ஒன்று கூடி விடுவாய், ஒன்று திரள்வாய், நீ உன் பிரச்சனைக்காக போராடுவாய், அதற்காக ஏதோ செய்வாய், நீ விடுதலை பெறுவாய்ன்னு தான் அவர் சொல்கிறார். அப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதை செய்கிறதுக்கே நமக்கு அதுக்கு ஒரு முன் ஏற்பாடு தேவை. நாம் ஒன்று கூடி செய்வதற்கு ஒரு முன்னேற்பாடு தேவை. அந்த முன்னேற்பாடு அந்த தீர்வு தான் சோஷியல் பெடகாஜின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர், எஸ்சி வகுப்பை சார்ந்தவர் அல்லது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி வகுப்பு, இது எல்லாருமே நம்ம மனிதர்களாக தான். இப்போ மனிதர்னா அப்புறம் இதில் யாரையும் நம்ம வேறுபடுத்தவே இல்லை, எல்லாரையும் உள்ளடக்கியது தான். ஆனால் இந்த உள்ளடக்கிய ஒரு போக்கில் ஒருவேளை நாம் தனித்து இவங்கெல்லாம் ஒன்றும் வர மாட்டாங்க அப்படி என்று ஒருவேளை தாழ்த்தப்பட்ட பிரிவினை சார்ந்தவர்கள் மட்டுமே ஒரு பெடகாஜி போட்டு அவங்களுக்குள்ளே பேசி அவர்கள் ஒரு விழிப்புணர்வு பெற்று அவர்கள் மட்டுமே மாற்றத்தை அடைந்துவிட முடியுமா என்றால் முடியாது. ஏனென்றால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏற்படுத்த மாற்றம் பாதிப்பை ஏற்படுத்தியவர்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அது துப்பாக்கி ஏந்தி கொன்று கூட ஏற்படுத்துவாங்க. ஃபிடல் காஸ்ட்ரோ மாதிரி போராடி கூட வெப்பம் ஆயுதம் ஏந்தி கூட செய்யலாம், அல்லது பேசி செய்யலாம், அல்லது வேற ஒரு சில ஏற்பாடுகள் ஏதாவது செய்யலாம். ஆனால் நாம் சாதிகளாக பிரிந்து இருக்கும் பொழுது இவர்கள் ஒன்று சேர்ந்து செய்வதற்கு முடியாமல் இருப்பதனால், அப்போ இவர்கள் ஒன்று சேர்வதற்கே, இவர்கள் குறைந்தபட்சம் ஒன்று சேர்வதற்கே ஒரு பயிற்சிய முறை, பயிற்சியம் பேடகாஜின்னு நீங்கள் பயிற்சி கொடுக்கறது கற்றுக் கொடுக்கறது கிடையாது. பேடகாஜிங்கிறது அந்த வார்த்தைக்கு உண்டான உண்மையான ஒரு மீனிங் அது என்னவென்றால் ஒருவர் தன்னை உருவாக்கி லீட் செய்து கொள்வது, தன்னை உணர்ந்து தன்னை ஆக்டிவேட் செய்து தானே லீட் செய்வது தான் பேடகாஜி. அதுக்கான அர்த்தம் அதுதான். அப்போ அந்த பேடகாஜி தன்னை எப்படி அதில்
மறுமலர்ச்சி செய்து கொண்டு தன்னை லீட் செய்து கொள்வது, அதில் ஒரு சமூகமாக நாம் பிரிக்கப்பட்டிருக்கிறோமே, அப்போ யார் இந்த பிரிக்கப்பட்ட நிலைக்கு காரணமாக இருக்கிறார்களோ அவர்களையும் உள்ளடக்கிய மாற்றம் இருந்தால்தானே அது முழுமையாக இருக்கும். அப்படி என்ற ஒரு நிலை வரும் பொழுது அதற்கு தீர்வாகத்தான் நாம் சோஷியல் பேடகாஜி வைக்கிறோம். இப்போ ஒருவேளை தம்பி சொன்ன மாதிரி நேரடியாக நீங்கள் கிராமத்துக்கு போங்க, இது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதை நான் நம்புகிறேன். என்னடா இதெல்லாம் சேர்ந்து அன்னைக்கு ஒரு வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். சீர்காழியிலேருந்து ஒரு பக்கம் ஆர்ப்பாக்கம் பக்கத்துலேருந்து ஒரு தம்பி வந்திருந்தார். அவர் என்கிட்ட வந்து கேட்டார், அண்ணன் எனக்கு சொல்லுங்கள், நான் போயிட்டு சென்டர் போட்டுடுறேன், அந்த ஒரு டயலக்டிக்கல் கம்யூனிட்டி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொல்லும் பொழுது, நீங்கள் உங்கள் பகுதியில் என்னென்ன சமூகங்கள்லாம் வாழுதுன்னா இந்தந்த சமூகங்கள்லாம் வாழுது, நீ எல்லாரையும் கூட்டி செய்ய முடியுமான்னா அதெல்லாம் முடியாதுன்னா அதுங்க வரவே மாட்டாங்க அப்படின்னாரு. உண்மைதானே, வரமாட்டாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், ஆரம்ப கட்டம் நாம் இங்கே உட்கார்ந்திருக்கின்ற அனைவரும், அனைத்து சமூகத்தினரும் இங்கே இருக்கிறார்கள். எனக்கு தெரியும், இங்கே பிராமணர்கள் இருக்கிறார்கள், பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், மற்ற தாழ்த்தப்பட்ட பிரிவை சார்ந்தவர்கள், இப்படி என்று பல தரப்பிலும் இதே கூரையில் இருக்கிறார்கள். இது ஏன் இப்படி நடக்குது? இங்கே இருக்கின்ற ஒரு சில பிராமண நண்பர்கள் எனக்கு நெருங்கிய நட்பு உள்ளவர்கள். அவர்கள் தான் இது செய்யணும்னு அவர்களும் சொல்கிறார்கள். இதே கூரையின் கீழ் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ 1000 பேர்ல ஒருத்தர் ரெடியா இருக்காங்கன்னு தெரியும் பொழுது, அல்லது இந்த பாதையில் நாம் மாறி நாம் இதில் ஒரு மாற்றத்தை காண முடியும் என்று வரும்பொழுது, இந்த 30 பேர் ஒரு பஞ்சாயத்தில் அது மாதிரி 30 பேர் இருக்க மாட்டார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு பஞ்சாயத்தில் ஒரு 2000 பேர் இருப்பாங்க, ஒரு 1000 வாக்குகள் இருக்கலாம். இந்த 2000 பேரில் ஒரு 30 பேர் நம்ம நினைக்கிற மாதிரி இளைஞர்கள், அந்த பகுதியில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட சார்ந்தவர்கள், இவங்கள் இஸ்லாமியர்கள், இப்படிலாம் இருக்க மாட்டார்களா? அந்த 30 பேர் இருந்தால் மட்டும் நம்ம செய்வோம். நாம் ஓட்டுக்காகவும் கட்சிக்காகவும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நம்ம செய்யலையே, அங்கே அது இருந்தால் தானே செய்ய போகின்றோம். அந்த 30 பேர் கொண்ட ஒரு மையத்தை, அது ஒரு டயலக்டிக்கல் கம்யூனிட்டியாக, ஒரு சமுதாயமாக, ஒரு இயங்கியல் சமுதாயமாக ஒரு 30 பேர் அங்கே இருக்கிறவர்கள் கூடி, வாரத்திற்கு ஒரு முறை கூடி விவாதம், அதாவது உரையாடல் செய்ய முடியுமா? உரையாடல் தான் நம்ம கேட்குறோம். இதுதான் தத்துவத்தை நம்ம எத்தனை பேருக்கு இங்கே புரியும்னு எனக்கு தெரியாது. புத்தர் சாக்ரட்டிஸ் காலத்திலிருந்து எவ்வளவோ தத்துவ முறைகள் எல்லாம் பேசி 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 சப்ஜெக்டுக்கும் ஆப்ஜெக்டுக்கும் உள்ள சண்டைகளை பேசி பேசி இதில் பலவிதமான கருத்துக்களை சொல்லி கடைசியில் போன நூற்றாண்டில் இறுதிக்கு ஒரு முடிவு இந்த தத்துவவாதிகள் அறிதலில் கொண்டு வந்திருக்கிறார்கள்னா ஒன்று தான். அது நாம் இன்டர் சப்ஜெக்டிவ் நோயிங் தான். ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு சப்ஜெக்ட், நான் ஒரு சப்ஜெக்ட், நாம் ஒரே ஆப்ஜெக்டை பார்க்குறோம். உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு அறிவு வருது, எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு அறிவு வருகிறது. அப்போ நமக்குள்ள முரண்பாடுகள் இருக்கலாம், நாம் பெர்சீவ் பண்ணுறதில்ல. அப்போ அது இன்டர் சப்ஜெக்டிவ் டயலக்டிக்கல் அப்ரோச்சில் தான் அது நடக்கணும். அது லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ், இதில் வாழ்ந்த அனுபவத்தில் அது நடக்கணும். அப்பொழுது தான் அது அந்த சூழ்நிலைக்கானதாக இருக்கும்னு தத்துவ ஞானிகள் இறுதிப்படுத்தியிருக்காங்க. போன நூற்றாண்டில் எதுவோ பேசிட்டு வந்துட்டோம், கடைசியில் எங்கே வந்தோம்? தொல்காப்பியம் கூறிய இடத்துக்கு மீண்டும் நின்றுட்டோம். தொல்காப்பியம் உரையாடல், வாதம் தர்க்கம் தான் பேசியது. இப்போ மீண்டும் வாதம் தர்க்கத்தில் தான் நிற்கணும். ஏனென்றால் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறது அப்ஜெக்டிவிட்டி, சப்ஜெக்டிவிட்டி, ஐடியலிசம், மெட்டீரியலிசம், இந்த மாதிரி இசம் பேசியதில் நீங்கள் அதையெல்லாம் கடந்து அறிவினுடைய பன்முகத்தன்மையை, உண்மையினுடைய பன்முகத்தன்மையை உணர வேண்டுமென்றால் நீங்கள் இறுதியில் நீங்கள் டயலக்டிக்கலாக, இயங்கியலாகத்தான் பார்க்க முடியும், உண்மையை உணர முடியும்னு சொல்லிட்டாங்க. அதுதான் உண்மை. அதை நான் உறுதியாக நம்புகிறேன். அதை கூட லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்ந்த அனுபவத்தில், நீ ஒரு வாழ்ந்த அனுபவம், கிராமத்திலேருந்து ஒரு பையன் வரான் ஸ்கூலுக்கு, அவனுக்கு ஒரு வாழ்ந்த அனுபவம் இருக்கிறது. அதுமாதிரி நகரத்திலேருந்து வர்றார், ஒரு சாதியிலேருந்து வர்றார், அவர்களுக்கு ஒரு அந்த சமூக கூறுகளுக்கு ஒரு வாழ்ந்த அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்தின் வாயிலாக அவர்கள் அந்த அறிவை உள்வாங்கும் போது தான் அறிவினுடைய பன்முகத்தன்மை தெரிகிறது, அதில் தான் உண்மையும் அடங்கி இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி தான் செய்வீங்க, நம்ம எப்படி செய்வோம்?
நான் காலையில் கேள்வி கேட்டேன். நம்ம கேட்ட கேள்வியில் என்னென்னா, 2000 வருடமா 1500 வருடமா உங்களுக்கு தேவை சாதியில் ஏன்டா நம்ம சூத்திரனாக இருக்கிறோன்னு கேள்வி கேட்குறதுக்கு ஏன் கேட்காம விட்டோம்? எது நம்மை கேட்காமல் தடைப்படுத்தியது? யாரை பார்த்து கேட்கக்கூடிய நாம் அவரை பார்த்து ஏன் கேட்காமல் இருந்தோம்? அது நடக்கலையே. நடந்துருச்சு, நாங்கள் எல்லாம் செஞ்சோம், ஆனால் ஒன்றும் இல்லையே, அப்புறம் எதுக்கு அதுக்கு போகும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நியாயம். அந்த டயலாகே இல்லைங்களே. அப்போ அந்த டயலாக் வேணும் என்றால் சோஷியல் பெடகாஜி, சமூக பயிற்சியம்னு சொல்கிறோம். சமூக பயிற்சியம்னா என்னவென்றால், அதாவது சமூக நற்பண்புகள், டெமோக்ரஸி, சனநாயகம், ஒரு சனநாயக முறைப்படி ஒரு கருத்தை உள்வாங்கி ஒரு கருத்தை வெளியிடுவது, டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை, கூட்டுறவு மனப்பான்மை, கூடி வாழ்தல், அசோசியேட்டட் லிவிங், கம்யூனிகேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ், பரிமாறப்பட்ட அனுபவம், அனுபவ பரிமாற்றம், பரிமாறப்பட்ட அனுபவ வாழ்க்கை, ஈக்குவாலிட்டி, சமத்துவம், இதுவெல்லாம் சமூக நற்பண்புகள். இந்த சமூக நற்பண்புகள் நம்ம ஆய்வு இந்த புத்தகத்தில் அதில் நிறைய எழுதியிருக்கிறேன். அது என்ன கூறுகிறது என்றால், இந்த சமூக நற்பண்புகள் தான் எபிஸ்டமிக் சோஷியல் வர்ச்சூஸ் என்று கூறுகிறது. அழகாக நிரூபிக்கப்பட்ட உண்மை இது. எபிஸ்டமிக், அறிதலுக்கான நற்பண்புகளும் இதுதான். சமத்துவம் இல்லை என்றால் நீ அறிய முடியாது, சிம்பிளாக அப்படி வச்சுக்கோங்க. டெமோக்ரஸி இல்லைன்னா நீ உண்மையை அறிய முடியாது. அப்போ அங்கே நமக்குள் டாலரன்ஸ், நமக்குள்ள ஒரு அந்த சகிப்புத்தன்மை இல்லை. ஒரு கருத்தை வாங்கி அந்த கருத்தை வெளியிடுறதுக்கு முன்னாடியே அடிக்க போயிடுறோம், கத்தி தூக்கிடுறோம், உடனே குத்திடுறோம். அது காரணம் என்னென்னா, இன்னும் நான் சொல்கிற கருத்து நீ என்னது இது செய்கிறது, நீ என்ன அதை பண்ணுறது, அது நீ எப்படி மாட்டுக்கறி சாப்பிட்லாம், நான் மாடு சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்க நீ அதை சாப்பிட்ற, இப்படிலாம் வருது. அப்போ இதெல்லாம் என்னென்னா சகிப்புத்தன்மை இல்லை. அப்போ சகிப்புத்தன்மை இருந்தால் மாடு சாப்பிட்றதுல செலினியம் இருக்குது, குரோமியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. இதெல்லாம் சாதாரண உணவில் இல்லை. மாட்டுக்கறியில் இதெல்லாம் இருக்குது, மற்ற உணவுகளில் இது இல்லை. அப்போ மாடு சாப்பிட்டால் இந்த சத்து வருது, ஓகே. அப்போ மாடை கொல்வது என்பது, கொல்லக்கூடாது என்பது எந்த தத்துவம் சொல்கிறது, எதனால் சொல்கிறது, பேசியிருக்கோமா? அல்லது அதை சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறாரே அவருடன் விவாதித்திருக்கிறோமா, உரையாடி இருக்கிறோமா? ஒருவேளை நாம் அவருக்கு புரிய வைத்தோமா? அல்லது அவர் ஏன் சாப்பிடக்கூடாதுங்கிறது அவராவது நமக்கு புரிய வைத்திருக்கிறாரா? அப்படிப்பட்ட உரையாடல் இந்த நாட்டில் இருந்திருக்கா? அமெரிக்காவில் இருக்குது, ஐரோப்பாவில் இருக்குது. அதனால தான் அங்கே அந்த பிரச்சனை வர்றதில்லை. ஏனென்றால் அங்கே பிறப்பால் இவனை பார்த்தோன்னே இவனா அப்படின்னு அங்கே கிடையாது. கொலைகாரனை பார்த்தா ஐயோ இவனான்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு வெள்ளைக்காரன் இன்னொரு வெள்ளைக்காரனை பார்த்து இவனான்னு சொல்ல மாட்டாங்க. அதே ஒரு வெள்ளைக்காரன் கொலைகாரனாக இருந்தால் இல்லையே நம்ம நல்லவனாக இருக்கோம், இவன் கொலைகார பாவின்னு விலகி போய்ட்றான், பேச மாட்டான். ஆனால் இங்கே மனுஷனாகவே இருக்கும்போதே பேசலை. அப்போ இந்த டயலாக் என்ன நடக்குதுன்னா, இங்கே உரையாடல் இல்லாமல் போகிறதுனாலேயே ஒருவேளை மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு அவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா, அது உண்மை கூட இருக்கலாம், நல்லது கூட இருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கலாம், நான் முட்டாளாக இருக்கலாம். எனக்கு அவங்க புரிய வைக்கணுமே, நான் பேசினா தானே எனக்கு புரிய வைக்கும். பார்த்தா தான் கத்தி தூக்கி வந்து என்னை குத்திடுவாங்களே, இல்லை நான் போய் அவங்கள குத்திடுவேனே. நாசகார சமூகம் இது. இங்கே உரையாடலே இல்லை. அப்போ உரையாடலே இல்லை என்பதற்காக விட்டுவிட முடியுமா? தீர்வு வேற ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் சொல்கிறேன் தீர்வு சமூக சோஷியல் பெடகாஜி. சோஷியல் பெடகாஜி என்பதை நான் வேறு பயிற்சியில் நம்ம கொடுக்கும்போது நான் பேசுகிறேன். அடுத்தது பயிற்சி 3 நாள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அதில் நம்ம இன்னும் விளக்கமாக பேசுவோம். ஆனால் குறிப்பாக ஒரு 2 லைனில் நான் சொல்லிடுறேன். சோஷியல் பெடகாஜி என்று நீங்கள் இதுவரை ஏதாவது லிட்ரேச்சரில் படித்திருந்தீர்கள் என்றால் அந்த சோஷியல் பெடகாஜி நான் சொல்கிறது இல்லை. அதை நான் தெளிவுபடுத்திடுறேங்க. ஏனென்றால் சோஷியல் பெடகாஜி என்ற வார்த்தை முதலில் தோன்றியதே 150 வருடங்களுக்கு முன்பு தான். அந்த வார்த்தை எதற்காக தோன்றியது என்றால், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்போ தான் ஆரம்பிச்சுது. அப்போ கன்சம்ஷன், நுகர்வுகளில் மாற்றங்கள் நடக்கிறது. என்னடா அது திடீர்னு நல்லா தான் இருந்துகிட்டு இருந்தோம், திடீர்னு இண்டஸ்ட்ரியலைசேஷன்ட்டான், எல்லாம் உற்பத்தி மாஸ் ப்ரொடக்ஷனாக போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் நாம் நுகர்வு பேட்டர்னே மாறிடுச்சே. அப்படி என்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னா, ஆக நம்ம இந்த மாற்றத்திற்கு நாம் நம்மை தயார்படுத்திக்கணும், அல்லது இதற்கு
இதற்கு மாணவர்களை எப்படி அந்த கற்றலின் மூலமாக அறிவை உள்வாங்குவது அன்னு பள்ளியிலையும், வெளியில் சொசைட்டியில் எப்படி மனிதர்களை தயார்படுத்துவது, அதுக்கு எப்படி இந்த மாற்றத்திற்காக நம்மை மாற்றிக்கொள்வதுங்கிறதுக்காக தான் சோஷியல் பெடகாஜி. இண்டஸ்ட்ரியலைசேஷன் வரும்போது ஆந்த்ரோபோசென்ட்ரிசம் அதிகமாகுது. அதாவது இயற்கையினுடைய வளங்களை அப்படியே அழித்து இவன் மனுஷனுக்கே பயன்படுத்திக்கிறது. அந்த அந்த சுற்றுப்புறச் சூழலுடைய அந்த வளங்களை அதை பாதுகாக்கக்கூடிய அறிவே இல்லாமல் இருக்கும் பொழுது, அப்போ இதையெல்லாம் நம்ம உள்வாங்கி தான்ப்பா நாம் அறிவை உள்வாங்கணும் அல்லது உற்பத்தியை செய்யணுங்கிறதுக்காக சோஷியல் பெடகாஜி. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் சோஷியல் பெடகாஜி நம்ம சொல்கிறது என்னவென்றால், இது சமூக நற்பண்புகள், அறிதலை, உண்மையை, ஒரு பிரச்சனையின் பால் உண்மையை புரிந்து கொள்வதற்கு, உணர்ந்து கொண்டு செயல்படுவதற்காகவே நமக்கு இந்த ஒரு தத்துவம், இந்த பயிற்சிய முறை தேவை. அப்போ அதற்காக தான் சோஷியல் பெடகாஜி. அப்போ அந்த சோஷியல் பெடகாஜியில் ஒரு 4 வன்னியர், ஒரு 10 பறையர், இல்லை ஒரு 4-5 பிராமணர்னு ஏதோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை மனது ஒத்து இந்த 30 பேர் சேருவார்களா, அந்த இடத்துல மட்டும் முதலில் செய்வோம். இல்லை என்றாலும் செய்வோம். வரவில்லை, சேர மாட்டார்கள் என்றால் யார் வருகிறார்களோ அந்த சமூகம் செய்யட்டும். இல்லை வன்னியர்கள் நாங்கள் இங்கே இருக்கிறவங்க, நான் பார்க்குறேன் பக்கத்தில் இவங்கெல்லாம் வரமாட்டேங்கிறாங்கன்னா அவர்கள் மட்டும் செய்யட்டும், நோ ப்ராப்ளம். ஒய் ஷுட் பி லிமிட்? செய்யட்டும், அவங்க செய்யட்டும், அவங்க என்ன சாதிக்கிறாங்கன்னு பார்க்கட்டும், மற்ற சமூகங்களும் பார்க்கட்டும், நாளடைவில் புரிந்து கொள்ளட்டும் எது உண்மை எது சரின்ட்டு. அதனால் நம்ம இந்த இயலாமையில் நம்மை முடக்கி கொள்ள வேண்டாம். இயலாமை என்பது தீர்வுகள் கொண்டது தான். தீர்வுகள் சரி என உணர்ந்து விட்டால், அதை நாம் செயல்பட துணிந்து விட்டால் அது நடக்கும். ஆனால் அந்த தீர்வு சரியானதாகவும் இருக்க வேண்டும், அது சரியானது என்று நாம் அறிந்து கொள்ளவும் வேண்டும், அது சரியாகவே பயன்படுத்தவும் வேண்டும். அதற்குத்தான் நாம் ஒரு பயிற்சிய மையம், ஒரு சமூக பயிற்சிய மையம்னு ஒன்று வச்சுருவோம். அதில் 30 பேர் கூடுவோம். அந்த 30 பேர் வாரம் ஒரு முறை கூடுவோம். அந்த வாரத்திற்கு என்ன டாபிக், என்ன இஷ்யூ, சோஷியல் இஷ்யூ, பொலிட்டிக்கல் இஷ்யூ, என்ன அசம்பிளியில் சட்டம் போடுறாங்க, எதுவோ ஒன்று அந்த வாரத்தில் ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்கை பேசுவோம். அந்த 30 பேர் பேசட்டும். அதில் சமத்துவம், ஜனநாயகம், அந்த டாலரன்ஸ், அந்த கம்யூனிகேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கூட்டுறவு மனப்பான்மை, இந்த தன்மைகளுடன் தான் அந்த விவாதங்கள், அந்த உரையாடல் இருக்கணுங்கிறத ஒரு கட்டுப்பாட்டுக்குள் செயல்படுவோம். அப்படி செயல்படும் பொழுது அதில் ஒரு உண்மை புரியும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை செயல்படுத்துவதற்கு நாம் நடவடிக்கைகளில் இறங்குவோம். ஒரு 10,000 சென்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சென்டரில் 30 பேர் என்றால் அது 3 லட்சம் பேர் இருப்பாங்க இந்த கம்யூனிட்டியில், இந்த இயங்கியல் கம்யூனிட்டியில். இந்த 3 லட்சம் பேர் 10,000 சென்டரும் இன்னைக்கு மோடி ஒரு சட்டம் போடுறாரு, அது ஒருவேளை தவறாக இருக்கிறது என்று அந்த வாரம் பேசும்பொழுது, அந்த வாரத்தில் அதுதான் டாபிக்னா அதை தான் எல்லாரும் பேசுவாங்க. அதில் ஒரு உடன்பாடு, ஒரு புரிதல் வரும் பொழுது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 30 பேர் ஒன்று சேரும் பொழுது, இந்த 3 லட்சம் பேரும் ஒருமித்த குரலில் இது சரி இது தவறு என்று ஆட்சியாளர்களுக்கும் மற்ற இதர சமூக உறுப்பினர்களுக்கும் தெரிவிக்கும் பொழுது, அழுத்தத்தை ஏற்படுத்தும் பொழுது, அது மக்களின் குரலாக வெளிப்படும் பொழுது, அது ஒரு நிர்பந்தப்படுத்தப்படும். ஆட்சியாளர்களோ மற்ற எந்த தளங்களோ நிர்பந்தப்படுத்தப்படும். அது அரசியலையும் பேசித்தானே ஆகும். அதுக்காக தானே போட்டிருக்கோங்க. கல்வி, பொருளாதார, அரசியல் மாற்றம் காண. அரசியல் என்றால் தேர்தல் அரசியலை நம்ம இங்கே குறிப்பிடலை. அரசியல், கல்வி அரசியல், மருத்துவம் அரசியல், கலாச்சாரமும் இந்த நாட்டில் அரசியல் தான். அப்போ அரசியல் நாம் பேசித்தான் ஆகணும். யாரோ கேட்டாங்க, அரசியல் பேசாமல் இதெல்லாம் நம்ம இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் போய் அரசியல் பேசாமல் இதெல்லாம் எப்படி செய்ய முடியும் என்றால், அரசியலையும் பேசுவோம். அரசியல் தான், கல்வியே அரசியல் தான். ஹிட்லர் பாடத்திட்டத்தில் உட்கார்ந்து இதான் கரிக்குலம்னு ஹிட்லர் உட்காந்து பாடத்திட்டம் வகுத்தார் அவங்க நாட்டில், அது அரசியல். முசோலினி உட்காந்தே பாடத்திட்டத்தை வகுத்தார், அரசியல். இந்த நாட்டில் தேசிய கல்விக் கொள்கையில் எஜுகேஷன் கமிஷனுடைய சேர்மனாக மோடி பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பார்னு சொன்னது அரசியல். மோடிக்கு என்ன கரிக்குலத்தை பற்றி தெரியும்? கலைத்திட்டத்தை பற்றி அவருக்கு என்னங்க தெரியும்? அதில் சிலபஸ் கண்டென்ட்லாம் தெரியாதுங்க அவருக்கு. அவர் எப்படிங்க அவர் ஒரு சேர்மனாக இருக்க முடியும் கல்வி கமிஷனுக்கு? அது அரசியல், எல்லாமே அரசியல் தான். ஆக அந்த அரசியலை பேசும்பொழுது கல்வி சரியான அரசியல் மூலமாக தீர்க்கப்படும். நம்ம பேசலையே. நீட்டுன்னு சொன்னாங்க ஐயா பேசும்பொழுது, ஐயா பேசும்போது சொன்னாங்க
நீட் கமிட்டி எத்தனை பேர் படிச்சிருக்காங்கன்னு நம்ம உங்களே கேட்டுக்குங்க. பெரும்பாலானவர்கள் படிச்சிருக்க மாட்டோம். 165 பக்கம் அது. அதை நான் எழுதி முடித்தது 23 நாட்களில். 25ஆவது நாள் மயக்கடிச்சு கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு 2 நாள் ஹாஸ்பிட்டலில் அங்கே வச்சுருந்தாங்க. அது என்ன செய்தது என்று ஐயா சரியாக தான் கேள்வி எழுப்பினாங்க. என்ன செய்தது, என்ன செய்ய வேண்டும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதை எத்தனை பேர் நம்ம படித்து விவாதம் பண்ணியிருக்கோம். ஒரு சமூக பயிற்சி மையம்னு நீங்கள் 30 பேர் எல்லா கம்யூனிட்டியும் சார்ந்தவர்கள் உட்கார்ந்து இதை நீங்கள் ஒரு 10,000 குழுக்கள் பேசி இதுதானடா எனக்குன்னு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மென்னியை திருவினால் நடந்திருக்கும் அல்லவா? நம்ம மென்னியை திருவ மாட்டேங்கிறோம். நம்ம எங்கே திருவி இருக்கோம்? சரி, நீங்கள் பல கட்சிகளை சார்ந்தவர்களாகவும் இருப்பீர்கள். நான் அதை பற்றி யாரையும் தயவு செய்து குறையாக சொல்கிறேன். உங்கள் கட்சிகளுடைய பார்வை தான் என்ன சொல்லுங்கள். நீட்டுக்காக நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க? நீங்கள் ஓட்டு போடும் கட்சிகள் அல்லது நீங்கள் உறுப்பினர்களாக இருக்கும் கட்சிகள், ஜவஹர் நேசன் என்ற தனி மனிதன் செய்ததை விட நீட்டுக்காக உங்கள் தலைமையும் உங்கள் கட்சி தலைவர்களும் உங்கள் கட்சிகளும் என்ன செய்து கிழித்தது? இந்தியா முழுக்க எவ்வளவு இழப்பு, எவ்வளவு உழைப்பு, எத்தனை ஊர்கள், எத்தனை ஆயிரம் கூட்டங்கள், எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு கொலை மிரட்டல்கள். நீங்க தான் வச்சிருக்கீங்க 1.5 கோடி மக்கள் கொண்ட கட்சிகள்லாம் இருக்குல்லங்க. ஒரு கட்சி ஒரு தனி மனிதனுக்கு இணையாக நீட்டுக்காக என்ன பணியாற்றி இருக்கிறது?